Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு நம்ம வந்து Be Encouragedல third day of this hour of God குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் about the weapon 3. என்ன தலைப்புனா, இட்ஸ் டைம் டு புட் ஆன் யோர் ஷூஸ். அதுதான். ஸோ ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிடும் நம்ம வந்து எந்த வசனத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு. Ephesians chapter 6 verse 15. And having shod your feet with the preparation of the gospel of peace. எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். Amen. So gospel of peace, that shoes we need to wear. அதுக்கு என்னன்னா நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, when we know the word of God, அதாவது ஆண்டவரோட சுவிசேஷத்தை நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து எந்த மிஸ்இன்டர்பிரேட் ஆகாமல் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும், நீங்கள் அதை ஃபுல்லாக விசுவாசிக்கிறீங்க அப்படிங்கும்போது யூ வில் ஹாவ் த பீஸ் ஆஃப் காட் வித் இன் யோர் ஹார்ட். ஸோ இந்த ஷூஸ்ன்றது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பேட்டில் ஃபீல்டில் அஃப்கோர்ஸ் காலில் அந்த ஷூஸ் வந்து இட் நீட் டு பி மோர் ஸ்ட்ராங்கர், பிகாஸ் லெக்கோட மூமெண்ட் அந்த பேட்டில் ஃபீல்டில் அதிகமாக இருக்கும் அந்த சோல்ஜர்ஸ்லாம். ஸோ அவங்க வந்து என்ன போட்டுப்பாங்க, டென்னிஸ் ஷூஸாக போட்டுட்டு போவாங்க, இல்லை நார்மல் கிராக்ஸ் மாதிரி ஏதாவது போட்டு போவாங்களா? நோ, அந்த காலத்தில் அவங்க வந்து லெதர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் போட்டுருந்தாங்களாம். அண்ட் அந்த ஷூஸுக்கு கீழே ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்குமா. நீங்கள் இந்த சாக்கர் கேம் விளையாட இந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக்ஸ் மாதிரி காலில் இருக்கும். ஏன் அவங்க அதை போடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஏன்னா ஃபார்மாக அந்த கிரவுண்டில் அது ஃபார்மாக நிற்கணும், ப்ராப்பராக வந்து அது வித்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் they'll be wearing those kind of shoes. ஸோ இதே மாதிரி தான் ரோமன் சோல்ஜர்ஸும் தேவர் ஆல்சோ வேரிங் தோஸ் கைண்ட் ஆஃப் ஷூஸ். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் பேட்டில் ஃபீல்டில் அவங்க ஒரு ஸ்டெப்பும் வைக்கும் பொழுது அது வந்து ஃபார்மாக இருக்கும். லைக் ஒரு அட்டாக்கும் பண்ணும்போது அவங்க காலும் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் பால் இஸ் கம்பேரிங் இட் வித் தி காஸ்பல் ஆஃப் பீஸ். நீங்கள் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஒரு புயல் போன்ற ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கா, ஐயோ அவ்வளோதான், இட் இஸ் ஓவர் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்கா, பட் a very big but, ஓகேவா? when you know the gospel of peace completely without even doubting God, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஏசப்பா பார்த்துக்கலாம், எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் இட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ நோ யூ ஆர் வித் மீ. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபர்ம் ஃபெய்த் இருக்கும்போது நம்ம ஃபார்மாக அந்த பேட்டில் ஃபீல்ட் அப்படியே சும்மா அப்படியே தைரியமாக நிற்கும் பொழுது ஆண்டவர் பாப்பார், என் பிள்ளை எவ்வளோ ஃபார்மாக நிற்கிறா பாரு இந்த பேட்டில்லையும், சரி ஓகே இட்ஸ் டைம் டு கெட் இன் டு த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஹீ வில் டூ தி பேட்டில் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் சிச்சுவேஷன் இட் இஸ். உங்களுக்குள்ள அந்த ஒரு சமாதானம் இருக்கும். ஆண்டவருடைய தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை நிரப்பும். ஸோ இன்னைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்னை சுற்றி எப்பேற்பட்ட புயல் போன்ற சுச்சுவேஷனே இருந்தாலுமே, சூழ்நிலை இருந்தாலும் நான் எதை குறிச்சும் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். பிகாஸ் ஐ நோ தி காஸ்பல் ஆஃப் பீஸ், இட் இஸ் வித்இன் மை ஹார்ட். அண்ட் அவருடைய சமாதானம் என்னை நிரப்பும். ஸோ அவருடைய தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை நிரப்பிடுச்சு அப்படின்னாலே நம்ம அப்படியே அந்த பேட்டில் ஃபீல்ட் அப்படியே சும்மா மாசா கெத்தா நிற்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு இந்த இதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரியர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருந்துச்சு அப்படின்னா nothing can shake them, nothing, be it a small thing, லைக் குட்டியஸ்ட் குட்டி அப்படி ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கா, அவ்வளோதான், எதுவுமே அவங்கள அசைக்க முடியாது. ஸோ இன்றைக்கும் நாமளும் அப்படிதான் இருக்க போகிறோம். எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் நம்மளை சுற்றி இருந்தாலுமே ஆண்டவருடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கு, நம்ம ஆண்டவரோட சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம், நம்புறோம் அப்படின்னா நத்திங் கேன் ஷேக் அஸ். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா, அன்பின் ஆவியானவரே, நன்றி சுவாமி. அப்பா நன்றி துதிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட், today we are going to wear the gospel of peace of shoes, ஆண்டவரே. Nothing can shake us because you have filled our hearts with your peace, ஆண்டவரே. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களை சுற்றி எப்பேற்பட்ட போராட்டங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் ஏசப்பா, அந்த பேட்டில் ஃபீல்டில் ஆண்டவரே நாங்கள் எதை கண்டும் அஞ்ச மாட்டோம் ஏசப்பா, நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பின்னோக்கி செல்ல மாட்டோம் ஆண்டவரே. உம்ம கிருபையினால, உம்ம பேர்ல நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினால ஏசப்பா we will march forward ஆண்டவரே. we will march forward in Christ ஆண்டவரே. we will stand firm on the ground ஆண்டவரே. no matter what ஏசப்பா, we will stand firm on you Jesus. நீங்களே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்போ. உம்முடைய சமாதானத்தினால ஏசப்பா ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை நிரப்புங்க அப்பா. ஒவ்வொருத்தரும் கலங்கி போய் இருக்கலாம், இதை பாக்குறது கேட்கிற எத்தனையோ பேர்பட்ட சுச்சுவேஷன்லயே ஏசப்பா கலங்கி போய் இருக்கலாம் அப்பா, அழுது கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. லார்ட், you fill them with your peace ஆண்டவரே. when you fill us with your peace, nothing can shake us, Lord. Nothing can shake us in the name of Lord Jesus Christ.
அப்பா நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. In Jesus' name we pray. Amen. Amen. Remember, no matter what, when we have the peace of God in our heart, nothing can shake us. God bless you.